இல்ல அது சம்பந்தமா நேத்தே மின்சார வாரியம் தரப்பாக ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ரீஅசஸ்மெண்ட் 15,000 பண்ணியிருக்கோம். நேற்று இதுவரை 15,000 நேற்று மதியம் வரை பண்ணப்பட்ட அறிக்கையில அதுல 100 தான் மிஸ்மேட்ச் இருக்கு. மீண்டும் வந்து மற்ற எல்லா எதெல்லாம் உயர்வாக காணப்பட்டது 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக இருக்குதோ அது எல்லாவற்றுக்கும் சேர்த்து இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கப்படும். பெரிய மிஸ்மேட்ச் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணியே இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணியே இல்லைன்னு இருக்காங்க. நேற்று மழை பொழிவு உடனே வந்து கபினி டேம் திறக்கிற அளவுக்கான ஒரு தண்ணி இல்லை. அது மட்டும் நமக்கு பத்தாது. ஏன்னா நமக்கு வந்து 3500 டிஎம்சி 3500 கியூபிக் செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கண்ணாடி வந்து நமக்கு திறக்கணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நமக்கு வந்து 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய உரிமை இருக்கு. 3-4 மணி நேரம் நமக்கு வர வேண்டிய உரிமை 17 டிஎம்சி இருக்கு. ஸோ இந்த 3500 கண்ணாடி வந்து ஒரு 4.5 டிஎம்சி தான் இருக்கு. அதை தாண்டி நமக்கு ஒரு 17 டிஎம்சி வருது. ஸோ இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து இவங்க வந்து உபரி நீரை திறந்து விடுறது நமக்கு இங்க நம்ம தமிழகம் அதற்கான சூழ்நிலை இல்லை. நமக்கு தேவையான உரிமை எங்க வந்து அவங்க வந்து காவிரி மேனேஜ்மெண்ட் கமிட்டியில என்ன கொடுக்குறாங்க, ரெகுலேஷன் என்ன கொடுக்குறாங்க அதை அவங்க திறந்து விடணும். ஸோ இதை ஒவ்வொரு வருஷம் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். நம்ம முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். ஆனால் எல்லா வகையிலும் டி.கே. சிவகுமாரன் சேர்ந்து கொண்டு இந்த திமுக குடும்பம் ஏதாவது ஒரு வகையில முட்டுக்கட்டை போடுறதுக்கான முயற்சி இருந்தால் அது நேற்று நான் நேற்று ஒரே நாள் இவர்கள் செய்த எல்லா விஷயத்தையும் பார்த்தால் உடனே வழக்கு உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்து உடனே இமீடியட்டா அடுத்து வந்து தனிமைப்பட்டு நிற்கிறான்ற ஒரு வார்த்தையை போடுவது எந்த வகையில் தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு தலைகுணவை ஏற்படுத்தும் இந்த வார்த்தை. அது இல்லாமல் டி.கே. சிவகுமாருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு நன்மதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் திமுக செயல்பட்டு இருப்பது அதுக்கு கடுமையான கண்டனத்தை. எல்லா கட்சிகளுமே கர்நாடகா போவேன்னு தான் சொன்னாங்க. அந்த அறிக்கை நம்மளுடைய வழக்கு தாக்கல் செய்யும் விஷயம் வந்து கண்டிப்பாக செய்ய போறோம். அது இல்லாமல் இதுக்கு உடனடியாக தீர்வு எப்படி வரும்? நமக்கு 29 நம்ம திறந்து விடணும்னு சொல்லிட்டு 3500 கண்ணாடி திறந்து விடணும்னு சொல்லிட்டு ரெகுலேஷன் கமிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னென்ன வகையில் தீர்வு காண முடியுமோ அனைத்தையும் மக்களுக்காக எவ்வளவு இறங்கி போடுமோ முதல்வர் செய்வார். நம்ம வழக்கு தாக்கல் செய்வதை அடுத்து நம்ம சுமூகமான உறவையும் நம்ம சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பாக ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டு போறாங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதுக்கு என்ன தேவை? நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகத்துல ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. என்னன்னா நமக்கு தண்ணி விடக்கூடாது, அதுல அவங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரே நிலைப்பாடு அதான். ஆனால் இங்க வந்து நம்மளுடைய அப்ரோச் இருக்குல்ல, நம்ம எந்த மாதிரியாக நம்மளுடைய உரிமையை மீட்க போறோம். ஒண்ணு கோர்ட் இருக்கு, இன்னொன்னு நம்மளுடைய சுமூக உறவு. இது எல்லாத்தையும் சேர்ந்து என்ன மாதிரி அப்ரோச் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு கட்சியும் மாறுபட்டு நிற்கிறார்கள். நம்ம சட்டசபையில எல்லா கட்சியும் கூப்பிட்டு எல்லா கட்சியுடைய ஆதரவோட தானே நம்ம ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றணும். அடுத்த நாள் அதிமுக மாத்தி பேசுறாங்க. அங்க தூங்கிட்டு இருந்தாங்களா? எடப்பாடி அங்கதான் இருந்தாரு, அவங்க கட்சி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அங்க எல்லாம் தலையாட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வரை எல்லாம் தலையாட்டிட்டு இப்ப வந்து எதுக்காக உயர்நீதிமன்றத்தில் திருத்தம் கொள்ளனா முன்கூட்டியே தரணும்? அப்ப வந்து அந்த தீர்மானம் குறித்து அனைத்தையும் அங்கே விவாதிக்கப்பட்டது. அதுல வந்து எல்லாமே சொல்லப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அங்கேயே தெரிவிச்சிருக்கலாம். அங்கே வந்து எல்லாவற்றையும் கேட்டுதான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அங்கேயே எல்லாருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சுல, எல்லாரும் பேசினாங்கல்ல. அப்பயும் கடந்த வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போய் அந்த தீர்மானத்தை இவங்களும் ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும். இவர்கள் வழக்கு தொடுக்கிறார் உயர்நீதிமன்றத்துல. அடுத்த 2 நாள்ல இவங்க உச்சநீதிமன்றத்துல திமுக ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. சோ இது எல்லாத்துக்கும் யாருக்கு பின்னடைவு? தமிழக மக்களுக்கு தானே பின்னடைவு. முதல்வருக்கு இவங்க நெருக்கடி கொடுக்காத நினைச்சு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு இந்த நிலையில் இருக்கிற இவர்களை வைத்து நீங்க எப்படி அனைத்து கட்சி போட்டு அது வந்து தமிழக மக்களுக்கு என்ன வேணும் அதைதான் முதல்வர் செய்வார். இந்த மாதிரியான இவர்கள் அரசியல் செய்வதற்காக முதல்வருக்கு நெருக்கடி கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார். இல்ல, என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ முதல்வர் எடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான சூழ்நிலை எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டும் அதை திமுகவும் திரு டி.கே. சிவகுமாரன் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றோம். அதாவது எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்கும் விஷயத்தில் பணம் பிடிபட்டது. எங்கிருந்து பிடிபட்டது? பெரும்பாலான பணங்கள் பெங்களூர்ல இருந்து தான் டிரான்ஸ்பர் பண்றது. எப்படி திமுகவினர் வந்து பெங்களூர்ல இருந்து பணத்தை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பெங்களூருக்கு திமுக வந்து அவ்வளவு சேஃப் கவனா இருக்கா? இல்ல பெங்களூர்ல இருந்து பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான சூழ்நிலை ரொம்ப பாசிட்டிவா இருக்கா? இதுல இருந்தே வந்து நிறைய முடிச்சுகள் அவுக்கப்படாமல் இருந்தது. நேற்று தெரியுது. ஏன்னா பெங்களூர்ல இருந்து இந்த எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ற விஷயத்துல அந்த வழக்கு விசாரணையில பெங்களூர்ல இருந்தா பெரும்பாலான பணங்கள் பிடிபட்டது. அங்கிருந்தா பெரும்பாலான பணங்கள் அங்க இருந்தா அனுப்பப்பட்டது.
ஸோ இதுல இருந்தே அப்ப இருந்தே ஒரு சந்தேகம் இருந்தது. அது இப்போ வலு சேர்க்கும் விதமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் DK சிவகுமாரோட இருந்து இருக்கிறது. அதற்கு பெரிய உதவியாக அவரும் இருக்கிறார். இவர்களும் அதுக்கு தேவையானபடி இது நடந்து DK கொள்கிறார். சிவகுமார் மீது காங்கிரஸ் கட்சியான கூட்டணி கட்சியோட முறையீடுகள் சார், அவர் மேல நான் புகார்கள். இல்ல, அவர் காங்கிரஸ் சொல்ற தலைமை சொல்றதே கேட்கிற நிலைமையில் இல்லை. அவர் திமுக தலைமை சொல்றதான் கேட்கிற நிலைமை இருக்கார். இவர்கள் 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு உட்புறம், அவ்வளவு ஒரு நல்ல உறவு இருக்கிறார். அவர் அங்க காங்கிரஸ் தலைமை சொன்னாலும் கேட்கிற நிலைமையில DK சிவகுமார் இல்ல. ஸ்டாலின் சொன்னா கேட்பார், இந்த குடும்பம் சொன்னா கேட்பார். இவர் 2 பேருக்கும் அவ்வளவு ஒரு நல்ல உறவு இருக்குது. அது என்னன்னு சொல்லி அவங்க தான் வெளியிடணும். எல்லா அமைச்சருக்கும் நிர்மல்குமார் தான் வாயா இருக்காரு, நீர்வளத்துறை அமைச்சர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லா தேவையான அமைச்சர்கள் அவங்களோட துறை சம்பந்தமா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. திரு சிவசங்கரன் அவர் ஒன்னே இருக்குதான், அவர் சம்பந்தமாக பேசுறதுக்கு பதில எதுக்கு இத்தனை நாள் சட்டசபையிலே செந்தில் பாலாஜி பேசுறாங்க. கடைசியாக மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து யாரு? திரு சிவசங்கரன் அவர் தானே. அவருக்கு பதில் நான் தான் இருந்து சொன்னேன், அவர் ஏன் ரப்பர் ஸ்டாம்பான்னு கேட்ட பிறகு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, திரு சிவசங்கரன் அவர்களும் ஒரே ஒரு கேள்வி, அவருடைய காலகட்டத்தில் மின்சாரத்துறையில ஊழலே நடக்கலன்னு சொல்றாரா, டெண்டர் முறைகேடு நடக்கலன்னு சொல்றாரா? அப்படி நடந்திருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருந்தா தெரியும், ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லுங்க. ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் அவர் ஒரு சில ஆண்டுகளாக அவர் கடைசி ஆண்டு ஒரு 1.5 வருஷமா அவர் மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தார். அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நிழலாக இருந்து ஆப்ரேட் பண்ணது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் டெண்டர் முறைகேடுகள் நடந்ததா நடக்கலையா? நடந்ததுன்னா அது யாரு? அவருக்கு அதுல உடன்பாடு இருக்கா? அவருக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாம நடந்ததா? இதெல்லாம் அவர் பதில் சொல்லுங்கள். அதற்கு தேவையான ஆதாரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். 200 யூனிட் இலவசம் மே மாசமே அறிவிச்சிட்டோம். இலவசமாக கொடுக்கப்பட்டது 200 யூனிட் இலவசமாக கொடுக்கப்பட்டது எந்த மாற்றமும் இல்லை. அதுல எந்த மாறுதலும் இல்லை. தேவையில்லாமல் குழப்பம், இந்த அதிக கட்டணம்னு சொல்லி குழப்பம் விளைவிக்கிறாங்க. அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. நிறைய இடத்துல என்னன்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற கமர்ஷியல், அதாவது காமன் இது கமர்ஷியல் கனெக்ஷனா இருக்கு. ஸோ அதுல வர வேரியேஷன் நிறைய பேர் எடுத்து போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இப்போ 15,000 கனெக்ஷன்ல 100 தான் வேலிடேஷன். 100 தான் நேற்று இதுல TNEB மின்சார வாரியத்துக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. மொத்தமா இதே மாதிரி 3,70,000 நம்ம தானாக முன் வந்துதான் மின்சார வாரியம் இந்த கணக்கெடுப்பு இந்த மாதிரியான அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு குழப்பம் விளைவிக்க வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.